ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ சிக்கன் சுக்கா பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். மிளகு சுக்கா இது வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். பொரியட்டும். இப்போ வந்து கருவேப்பிலை, புதினா, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். தக்காளி 2 சைஸ். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நான் வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். எப்போவுமே வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் பாக்கெட் போடுறாங்க, அது அவ்வளோவா நல்லா இல்லை. வீட்டில் அரைச்சி பண்ணுங்கள், அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து முட்டைக்கோஸ் குடமிளகா கிரேவி செஞ்சுருந்து, அது நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மிளகு சுக்காவும் அதே போல் தான் இருக்கும், அதே டேஸ்ட்டில். ஆனால் நம்ம சிக்கன் சேர்த்துருக்கோம், நல்லாயிருக்கும் சுவையாக. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த மசாலா தான் சேர்க்க போகிறேன், மிளகு கறி மசாலா. இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா தான் நான் சேர்க்க போகிறேன், கடையில் வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து மல்லிப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பர் கொஞ்சம் லாஸ்ட்டாக பெப்பர் சேர்க்கணும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க, காரமாக இருக்கும். கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி பக்குவத்துக்கு வேணும்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க, கிரேவி மாதிரி. நான் இப்போ சுக்கா மாதிரி வைக்க போகிறேன். பொடி போட்டு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி எடுத்துக்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.